உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 338ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம கவுண்டனுடைய 27ஆம் நாள். வேகமாக மடமடன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய கவுண்டவுன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம திருத்தூதர்கள் பணியில் 17ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். அதே போல் நீதிமொழிகளில் 28ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 18 வசனங்கள் வாசிக்க போகிறோம். மந்தங்களே, நம்ம இந்த பவுல் நேற்று ஆசியா மைனர், அதாவது இந்த ஆசியா கண்டத்திலிருந்து அவர் முதல் முறையாக ஐரோப்பாவுக்குள்ளே நுழைஞ்சார். மாசிதோனியா, அதாவது கிரீஸ், இப்போ இருக்கக்கூடிய கிரீஸ் நாடு, அதுக்குள்ளே அவர் முதல் நுழையார். பிலிப்பி நகரத்தில் பிலிப், அங்கே தான் பிலிப்பியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தை அவங்களுக்கு தான் எழுதுகிறாரு பின்னாட்களில். ஸோ பிலிப்பு நகரத்தில் போயிட்டு அங்கே லிதியான்ற அந்த முதல் பெண்ணையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் முதல் ஐரோப்பாவினுடைய மனமாற்றத்தினுடைய முதல் நபர். ஐரோப்பாவில் முதல் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டது யாருன்னா இந்த லிதியான்ற அந்த பெண்ணும் எங்களுடைய குடும்பத்தாக இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் மூவிங். அங்கே பிலிப்பியில் அவரை ப்ரிசனில் போடுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. அங்கேருந்து அவர் அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய அன்பு. ஸோ புனித பவுல் எப்படி கடவுளை அன்பு செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஓடுவார், ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருப்பார் நண்பர்களே. ஸோ அதனால தான் பாருங்கள், இப்போ யூதர்கள்கிட்ட போய் விவாதிப்பார், இது செய்வார், அது செய்வார். பவுல் இஸ் ஆன் த மூவ். புனித பவுல் நற்செய்தி பெற பணியில் மும்பரமாக ஈடுபட்டிருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம் புனித சவேரியாரை போல். சரி நண்பர்களே, அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அவர் அங்கேருந்து தெசலோனிக்காவுக்கு போகிறத நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். தெசலோனிக்காவுக்கு அவர் போக போகிறார். தெசலோனிக்காவும் இந்த கிரீஸ் நாட்டில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு லீடிங்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம் அன்பந்தடைய தெசலோனிக்கா அப்படின்றது. ஸோ இது பிலிப்பிக்கு ஒரு 100 மைல் மேற்கில் இருக்குது. ஸோ பிலிப்பி நகரத்துலேருந்து ஒரு 100 மைல். அப்போ அவர் எப்படி பயணிச்சிருக்கார் பாருங்கள், எவ்வளோ தூரம் அவருடைய மேப் பார்த்திங்கன்னா. ஸோ அங்கே கிபி 50 இவர் திருச்சபையை ஏற்படுத்தி இந்த தெசலோனிக்கா நகர மக்களுக்கு தான் இவர் 2 கடிதங்கள் எழுதுகிறாரு. 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 2 கடிதங்கள் எழுதுகிறாரு. அதை நம்ம கையில் இருக்குது, நம்ம வாசிப்போம். அங்கே தான் அவருக்கு அன்பந்தலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இவங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உலகமெங்கும் கலகம் உண்டாக்குகிற இவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் அன்பந்தலை. அப்போ பவுலினுடைய மிஷன் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், உடனே நமக்கு ட்விட்டரில் வருது, நம்ம நியூஸில் உடனே வருது. இவ்வளோ இருக்கிற நமக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் டக்குன்னு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சமாவது டைம் எடுக்குது. ஆனால் இப்போ இந்த பவுலினுடைய நற்செய்தி பெற பணி எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, எந்த ஊடகமும் இல்லாத டைமில் இவர் எங்கேயோ பண்ணுற தூரம் 100 மைல்கள் தூரத்தில் எங்கேயோ அவர் பண்ணிகிட்ருக்க ஒரு சின்ன ஒரு தொழுகை கூடத்தில் போய் இவர் விவாதிக்கிறார் அன்பர்களே. ஆண்டவர் இயேசு தான் மெசியான்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலேருந்து யூதர்கள்கிட்ட தொழுகை கூடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது இங்கே எட்டி இருக்குது பாருங்களேன் அந்த எஃபெக்ட்டு. ஆவியானவர் எப்படி வல்லமை செயல்பு. ஏன்னா இவர் அற்புதங்களும் கூட நடக்குது, அடையாளங்களை ஆண்டவர் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்காரு நண்பர்களே. அந்த உலகம் எங்கும் கலகம் உண்டாக்குகிறவர்ன்றது நம்ம ஆக்சுவலாக ஆங்கிலத்தை பார்த்தோன்னா, தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ டர்ன் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஆக்சுவலான டிரான்ஸ்லேஷன் அப்படி வரணுமா? ஆனால் அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு சில டிரான்ஸ்லேஷனாக தோஸ் ஹூ டர்ன் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். அப்படின்னா இந்த உலகத்தை தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு செய்தி அந்த நற்செய்தி. நீங்கள் நம்ம பைபிளில் ஜாலியாக வாசிச்சுட்ருக்கோம் வந்தில்லை, ஆனால் இது இந்த உலகத்தை தலைகீழாக புரட்டி போட்டது. எல்லாருக்கும் செத்துட்டாங்கன்னா முடிஞ்சு, ஆனால் இந்த உலகத்தில் ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதல் தான் இன்றைக்கி நம்மளை உட்காந்து பைபிள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னா இது எல்லாமே போய். So these men who have turned the world upside down. ஏன்னா உலகம் தலைகீழாக திருப்பப்பட்டது தான். எல்லாரும் செத்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்றப்ப ஒரு உயிர் தெழுதல் நடந்துச்சு இந்த உலகத்தில். ஸோ இதை இன்றைக்கி அவர் மேலே என்ன பழிய போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்காவில் இவர் இன்னொரு அரசரை பிரகடனம் பண்ணுறாரு. ஏன்னா ரோமே அந்த அரசாட்சியில், பேரரசாட்சியில் ரோமே பேரரசரை தான் அவங்க ஆண்டவராக வழிபட்டாங்க, லார்டாக, கடவுளாக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
ஸோ இவர் வந்து இன்னொரு கடவுளை சொல்லும்போது இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து அரசியல் தனியாக மதம் தனியாக நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஆண்டவர் ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து டைரெக்டாக அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அரசியலில் போய் அதனுடைய விளைவுகள் முடியும். அதனால் இவர் வந்து ரோமே பேரரசருக்கு எதிராக இவர் வந்து பவுல் வந்து ஒரு கூட்டத்தை உள்ள கிளர்ச்சியை வந்து உண்டாக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே வந்து பழி போடுறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. ஸோ ரொம்ப ரொம்ப கொடூரமான எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம வாசிக்கும் போது நம்மளும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நம்ம வந்து சந்தித்தாலும் நம்மளும் மனசு தளரக்கூடாது. கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு நம்மளை துன்புறுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, நம்ம வந்து தளரக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் அங்கேருந்து தெசலோனிக்காலேருந்து ஏத்தென்ஸ் நகரம் அப்படின்ற அந்த முக்கியமான கிரீஸினுடைய ஒரு நகரத்திற்கு அவர் போகிறார். அதில் ஆரியோபேகஸ் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான நகரத்துக்கு போகிறார் நண்பர்களே. ஸோ இந்த அரியோபாகஸ் இந்த ஏத்தன்ஸில் தான் அந்த சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி ஆண்டவர் இயேசுக்கு 500 வருஷம் முன்னாடி 500 வருஷம் முன்னாடியே பெரிய பெரிய தத்துவியலாளர்கள்லாம் இருந்த இடம் இந்த ஏத்தன்ஸ். ஸோ அவர் எங்கே போகிறார் பாருங்க, கல்ச்சுரல் சென்டருக்கு போகிறார். எங்கே ஞானமும் புத்தி அறிவும் வளர்ந்துருக்கோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அதில் ஏதோ இந்த மதம் வந்து படிக்காதவங்களுக்கு, ரொம்ப வீக்கான மனநிலை உள்ளவங்களுக்கு இல்லை, அவர் கல்ச்சுரல் சென்டருக்கு போகிறார். ஃபிலாசபி, ஆர்ட், ரிலீஜன், இலக்கியம், தத்துவியல், கலை எல்லாத்துக்கும் மையமாக இருக்கக்கூடிய ஏத்தென்ஸ் நகரத்துக்கு போகிறார் நண்பர்களே. அதுவும் தனியாக போகிறாரு. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். ஸோ புதிய ஏற்பாடு டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடம். இப்போ நம்ம வந்து நியூயார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நியூயார்க், வாஷிங்டன், அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நகரம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவர் இன்றைக்கி போகிறார். அங்கே போய் தைரியமாக நற்செய்தி அறிவிக்கிறார் முதல்ல. ஸோ டார்கெட்லாம் பெரிய இடம் தான் எப்பயுமே. அங்கே போய் பெரிய ஆளை பிடிக்கும்போது கீழே மற்ற இடத்துக்குலாம் அந்த ஆட்டோமேட்டிக்காக பரவ ஆரம்பிக்குது செய்தி. ஸோ எப்படி நம்ம இன்றைக்கி அங்கே வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றுவார் முதல்ல. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மாஸ்டர் கிளாஸ் அப்படின்வாங்க. புனித பவுல் கொடுத்த பிரசங்கங்களே ரொம்ப முக்கியமான பிரசங்கம் திருத்தூதர்கள் பணி 17ஆம் அதிகாரம். எப்படி பிற மதத்துக்காரவங்களை, பிற மதத்தை கடவுளை வழிபடுறவங்க கிட்ட, நாத்திகர்கள் கிட்ட எப்படி நம்ம நற்செய்தி அறிவிக்கணுன்றதை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இது வந்து இறையியல் அறிஞர்கள் மாஸ்டர் கிளாஸ் சர்மன் அப்படின்வாங்க. அப்படின்னா இதுதான் இருக்கலே ஒரு சூப்பரான உச்சக்கட்டமான ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக விளக்க உரையை பாருங்கள், அதில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி வந்து 1 கொரிந்தியரில் ஒரு அதிகாரம் மட்டும் தான் வாசிப்போம், 15ஆம் அதிகாரம். ஏன்னா அது கொஞ்சம் பெருசான நண்பர்களே. ஸோ ஏற்கனவே ஒரு வழிபாடை பற்றி 11ஆம் அதிகாரத்தில் பேசிட்டார், நற்கருணை வழிபாடு பற்றி. 12 வந்து அருங்கொடைகளை பற்றி பேசினார். 13 நற்பண்புகள், குறிப்பாக அதில் அன்பு பற்றி பேசினார். 14 இந்த நற்கொடைகளையும் வழிபாட்டையும் அருங்கொடைகளையும் இந்த 3 எப்படி லிட்டர்ஜி, வர்ச்சூஸ், கேரிசம்ஸ், இது 3 எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அவர் 14ஆம் அதிகாரத்தில் நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கி அவர் என்ன பண்ண போகிறாருன்னா நண்பர்களே, இந்த அடுத்த பிரச்சனையை அவர் இப்போ வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறார். நாளையோட முடிய போது 1 கொரிந்தியர் 16ஓட முடியும், 16 அதிகாரங்கள் தான். ஸோ இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுதலுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை. முதல்ல இந்த கொரிந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கெல்லாம் உயிர் தெழுதல் கிடையாது, யார் செத்ததுக்கப்புறம் உயிர் தெழுதல் போகலாம், இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பேசுகிறதுனால ஆண்டவர் இயேசு உயிர் தெல்லன்றதை நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்றார். நீங்கள் நம்ம உயிர் தெல்ல மாட்டோம்னு சொல்கிறீங்கன்னா அது என்ன காட்டுது, அப்போ அவரும் உயிர் தெல்லன்றதை நீங்கள் மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. நம்மளுடைய நற்செய்தியே உயிர் தெழுதல் இல்லை என்றால் நம்ம நற்செய்தி வீண், நாங்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாருமே நம்மளை ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். உயிர் தெழுதல்ன்றது ஒன்று பின்னாடி தான் இந்த மொத்த கிறிஸ்துவமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. கிளியரான ப்ரூஃப் உயிர் தெழுதல் இன்றைக்கி இருக்குது அப்படின்றதுக்கு புனித பவுல் அழகாக கொடுப்பார் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு டவுட் இருக்கும், நம்ம தான் புதைச்சிட்றோம், நம்ம மண்ணாயிரும், மக்கி போயிடும், எலும்பு கூட ரொம்ப வருஷம் முன்னாடி இது பண்ணவங்களுக்கு இல்லாமல் போகுது, எப்படி நம்ம உடம்பு திரும்ப வருமா, எப்படி இந்த உயிர் தெழுதல் நடக்கும், நமக்கு அந்த கேள்வி இருக்குல்ல. அதுக்கான பதிலை இன்றைக்கி நம்ம 1 கொரிந்தியர் 15 புனித பவுல் சொல்கிறாரு நண்பர்களே. ஸோ அதையும் கவனிக்க நம்ம முயற்சிப்போம். சரி, நம்ம ஜெபிச்சு இன்றைய தினத்துக்குள்ளே நுழையலாம் நண்பர்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாமை ஆவிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 17. அம்பிபோலி, அப்போலோனியா நகர்களின் வழியாக அவர்கள் தெசலோனிக்கா வந்து சேர்ந்தார்கள். அங்கே யூதருடைய தொழுகை கூடம் ஒன்று இருந்தது. தம் வழக்கத்தின்படியே பவுல் அவர்களிடம் சென்று தொடர்ச்சியாக 3 ஓய்வு நாள்கள் மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர்களுடன் வாதாடினார். மெசியா துன்பப்படவும் இறந்து உயிர்த்தெழவும் வேண்டும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இயேசுவே அந்த மெசியா என்று அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அவர்களுள் சிலர் அதை நம்பி பவுல், சீலா ஆகியோருடன் சேர்ந்து கொண்டனர். கடவுளை வழிபட்ட திரளான கிரேக்கரும் மகளிருள் முதன்மையான பலரும் அவ்வாறு செய்தனர். ஆனால் யூதர்கள் பொறாமை கொண்டு சந்தை வெளியிலிருந்து சில பொல்லாத பேர் வழிகளை சேர்த்து கூட்டத்தை கூட்டி நகரில் அமளி உண்டாக்கினார்கள். பவுலையும் சீலாவையும் தேடி கண்டுபிடித்து மக்களிடையே கூட்டிக் கொண்டு வருவதற்காக யாசோனுடைய வீட்டை தாக்கினார்கள். அவர்களை அங்கே காணாததால் யாசோனையும் அவரோடு சில சகோதரர்களையும் நகராட்சி மன்றத்தினரிடம் இழுத்து வந்து, உலகமெங்கும் கலகம் உண்டாக்குகிற இவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள். யாசோன் இவர்களை தன் வீட்டில் வரவேற்றிருக்கிறான். இவர்கள் அனைவரும் இயேசு என்னும் இன்னொரு அரசர் இருப்பதாக கூறி சீசருடைய சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று கூச்சலிட்டார்கள். மக்கள் கூட்டத்தினரும் நகராட்சி மன்றத்தினரும் இவற்றை கேட்டு கலக்கமுற்றனர். யாசோனிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் பிணை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தனர். இரவோடு இரவாக சகோதரர் சகோதரிகள் பவுலையும் சீலாவையும் பெரோயா நகருக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்துக்கு சென்றார்கள். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். அவர்களுள் பலரும் மதிப்புக்குரிய கிரேக்க மகளிர், ஆடவர் பலரும் நம்பிக்கை கொண்டனர். பவுல் இறை வார்த்தையை பெரோயாவிலும் அறிவித்ததை தெசலோனிக்க யூதர் அறிந்து அங்கேயும் வந்து மக்கள் கூட்டத்தினரை குழப்பி கலகம் உண்டாக்கினர். உடனே சகோதரர் சகோதரிகள் பவுலை கடற்கரைக்கு போகுமாறு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் சீலாவும் திமோத்தேயுவும் அங்கேயே தங்கினர். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏத்தென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். பவுல் அவர்களுக்காக ஏத்தென்சில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுவோரோடும் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் ஆகிய மெய்யியல் அறிஞர்கள் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர்.
வேறு சிலர், இவன் என்னதான் பிதற்றுகிறான் என்றனர். அவர் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் மற்றும் சிலர், இவன் வேற்று தெய்வங்களை பற்றி அறிவிப்பவன் போல தெரிகிறது என்றனர். பின்பு அவர்கள் அவரை அரையோப்பாகு என்னும் மன்றத்துக்கு அழைத்து கொண்டு போய், நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா? நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புதுமையாயுள்ளதே. அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஏத்தென்சு நகரத்தார் அனைவரும் அங்கு குடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இதுபோன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்லுவதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினர். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏத்தென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களை போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானதென எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோப்பாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 15. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார்.
பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலந்தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாக்கிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்களாவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஏனெனில் கடவுள் எல்லாவற்றையும் அவருக்கு அடிபணியச் செய்தார். ஆனால் எல்லாம் அடிபணிந்தன என்று சொல்லும்போது அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய வைக்கும் கடவுளை தவிர மற்றவையாவும் அடிபணிந்தன என்பது தெளிவாகிறது. அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணியச் செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன்? நாங்களும் எந்நேரமும் ஆபத்திற்குள்ளாவதேன்? நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். அன்பர்களே,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடியான் என்னும் முறையில் நான் உங்கள் மேல் கொண்டுள்ள பெருமையின் மீது ஆணையாக இதை சொல்கிறேன். நான் எபேசுவில் கொடிய விலங்குகளோடு போராடினேன். மனித முறையில் அதனால் எனக்கு வரும் பயன் என்ன? இறந்தோர் உயிர்த்தெழுதல் இல்லையெனில் உண்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்றிருக்கலாமே. நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அறிவு தெளிவுடன் இருங்கள். நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். பாவம் செய்யாதீர்கள். ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன். இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்? எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலியே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை. மாறாக வெறும் கோதுமை மணியையோ மற்றெந்த விதையையோ தான் விதைக்கிறாய். கடவுளோ தம் விருப்பப்படி அதற்கு ஓர் உருவை கொடுக்கிறார். ஒவ்வொரு விதைக்கும் அதற்குரிய உருவை கொடுக்கிறார். எல்லா ஊனும் ஒரே வகையான ஊன் அல்ல. மானிடருக்கு ஒரு வகையான ஊனும், விலங்குகளுக்கு இன்னொரு வகையான ஊனும், பறவைகளுக்கு வேறொரு வகையான ஊனும், மீன்களுக்கு மற்றொரு வகையான ஊனும் உண்டு. விண்ணை சார்ந்தவைகளுக்கு ஒரு வகையான உருவமும், மண்ணை சார்ந்தவைகளுக்கு இன்னொரு வகையான உருவமும் உண்டு. விண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு, மண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு. கதிரவனின் சுடர் ஒன்று, நிலவின் சுடர் இன்னொன்று. விண்மீன்கள் சுடர் மற்றொன்று. விண்மீனுக்கு விண்மீன் சுடர் வேறுபடுகிறது. இறந்தோர் உயிர்த்தெழும்போதும் இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. ஊனியல்புடைய மனிதர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைய முடியாது. அழிவுக்குரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றொரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்றொரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக
நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 28. அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவார். நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்ட காலம் வாழ்வார். கொலை செய்தவன் தப்பியோடுவதாக எண்ணி படுகொழியை நோக்கி விரைகிறான். அவனை எவரும் தடுக்க வேண்டாம். நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது. தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உள்ளாவார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று புனித பவுல் எவ்வளோ அழகாக அவங்கள பற்றி அறிவித்தார் ஆண்டவரே, அந்த ஏதென்ஸ் நகரத்தில். ஆண்டவரே, அவரை எல்லாரும் ஏளனப்படுத்தினாங்க, கிண்டல் செஞ்சாங்க. ஆனாலும் அவர் உங்கள் மேலே கிரேசியாக லவ்வாக இருந்தார் ஆண்டவரே, அன்பாக இருந்தார். எங்களுக்கும் அதே போல் ஒரு உள்ளத்தை தாங்கப்பா. அம்மா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சுயநலமாக எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய மனசு பிளவுபட்டிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி போகுது, எல்லாத்துலேயுமே சுயத்தை நாடுது. இறங்கத்தக்க மனிதர்கள் நாங்கள. எங்களை இந்த அழிவுக்குரிய உடல்ல இருந்து எங்களை யாருமா மீட்பா? இந்த ஊதாரி மகனும் இந்த ஊதாரி மகளையும் அம்மான்ற நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அப்பா விட்டு போயிடுவோம்மா. எங்களை புனித பவுலை போல மாற்றிடலாம் அம்மா. நாங்களும் ஆண்டவருக்காக ஓடணும், வைராகியமாக வாழணும். எங்களுடைய குடும்பம் நாங்கன்னு சுயநலமாக இல்லாமல் எங்களோட குடும்பத்தில் ஆண்டவரை நாங்கள் அறிவிக்கணும். எங்கள் பிள்ளைங்கிட்ட முதல்ல அறிவிக்கணும். எங்கள் அப்பா அம்மா கிட்ட, சகோதர சகோதரிகள்கிட்ட பைபிள் ஸ்டடி நடத்தணும். அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்னைக்கு திருத்தூதர்கள் பணியில் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். தம் வழக்கத்தின்படியே பவுல் அவர்களிடம் சென்று தொடர்ச்சியாக 3 ஓய்வு நாள்கள் மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர்களுடன் வாதாடினார். முதல்ல எனக்கு எப்பயுமே இந்த ஒரு உருவகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பவுல் எங்கே போனாலும் முதல்ல போகிறாரு, தொழுகை கூடத்தில் போய் அவர் வாதாடுறாரு. அன்மதில் அப்போ அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியினருடைய அந்த நிரப்புதல் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போனாலும் அங்கே ஆண்டவர் அறிவிப்பான். பந்தர்களே, ஏதாவது வழி தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஆவி. இதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை அன்பந்தர்களே. ஆனால் எனக்கு இந்த மாதா கிட்ட முழு அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் தான் மாதா சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரை தவிர வேறு யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க மாதா. நீங்களுமே அதை உண்மையிலே இந்த முழு அர்ப்பணத்தை எந்த ஒரு சுயநல நோக்கத்துக்காகவும் இல்லாமல் எனக்கு ஆண்டவர் இயேசுவை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், நான் அவர் கூட இருக்கணுன்ற ஒரு உணர்வோடு நீங்கள் இருந்து பாருங்களேன். அதுக்காக அந்த முழு அர்ப்பண வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாதா கிட்ட கேட்டு பாருங்களேன். இந்த ஒரு வாஞ்சை இருக்கும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும், எங்கே இருந்தாலும் எங்கேயாச்சும் ஆண்டவர் அறிவிக்க முடியுமா, ஏதாவது கேப் கிடைச்சா போக முடியுமான்னு ஒரு வாஞ்சையும் வைராக்கியமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அன்பர்களே. ஸோ அப்போ பாருங்கள், அவர் எங்கெங்கெல்லாம் போய் 3 ஓய்வு நாள்கள் தொடர்ச்சா. அப்போ மற்ற ஓய்வு நாள் இல்லாமல் மற்ற நாள் என்ன பண்ணுவார்? மற்ற நாள் அவர் கூடாரம் செய்யக்கூடிய அந்த வேலை, டென்ட் மேக்கிங் வேலையை அவர் இருப்பார் அன்பர்களே. அப்போ பாருங்கள், இடைவிடாத அவர் உழைச்சிக்கிட்டு இருக்கார். இந்த பக்கம் அந்த பக்கம் நற்செய்தி அறிவிச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம எத்தனை பிரிந்து போன சகோதரர்கள் நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த விசுவாசங்களை நம்ம எடுத்து சொல்கிறோமா? எங்கே ஒத்திரிகை ஸ்தலம் இருக்குது? ஏன் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும்? பைபிளிலேருந்து இனிமேல் நம்ம எடுத்து சொல்ல முடியுமா? அதுதான் கேள்வி. சரி, வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, வார்த்தையில், செயலில் அவங்களுக்கு மன்னிச்சு அவங்கள விடுறது, நம்ம கொஞ்சம் இறங்கி போகிறது. அவங்க எதாவது நம்ம தலையில் மிளகா அரைச்சாலுமே கூட நம்ம அதை பொறுமையாக பொறுத்துக்கிட்டு போகிறது. இப்படி நம்ம அன்புனால காட்டணும். அதை பொறுத்துட்டு போகிறப்ப நம்ம அதை அவங்களுக்கு காட்டணும். நான் கிறிஸ்தவன், நான் ஒரு கத்தோலிக்கன்றதுனால நான் அதை பண்ணுறேன், எனக்கு கிரைஸ்ட் தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், நான் நற்கருணை வாங்குறேன், ஆண்டவர் எனக்குள்ளே உயிர் வாழ்கிறாரு. இந்த ஒரு உணர்வுனால நம்ம அப்படி இருக்கோமா? ஸோ அவர் பாருங்கள், எல்லாத்தையும் பைபிள்லேருந்து, மறைநூல்லேருந்து அவர் எடுத்து காட்டுறார் அடிப்படையாக கொண்டு. நம்ம பைபிள்லேருந்து எடுத்து பிற மத சகோதரர்களுக்கு, பிரிந்து போன சகோதரர்களுக்கு சொல்கிறோமா? எல்லாமே நமக்கு பைபிள் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த பைபிள் இன்றைய ப்ராஜெக்ட் அதுக்கு தான்.
நம்ம முடிக்கும் போது வி ஷுட் பி எக்யூப்ட். இது ஒரு தடவை பத்தலையா, இன்னும் 2-3 தடவை, இன்னும் ஒவ்வொரு வருஷம் நமக்கு வயசு கூட்டி கொடுக்குறாரோ நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். சரி, 7ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. இப்போ புனித பவுலை வந்து வேற ஒரு அரசர் இருக்காருன்னு சொல்லி அவரை வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, அவரை வந்து தவறாக எடுத்துக்கிறாங்க. ஏன் அவரை இயேசு ஆண்டவரை வந்து கிறிஸ்துன்னு ப்ரொக்ளைம் பண்ணும்போது சீசரோட இன்னொருத்தர் அரசர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இந்த கிளாடியஸ் சீசர் தவிர கிபி 41 54 வரைக்கும் பவுல் இந்த ஊழியம் புரிஞ்சிட்ருக்க டைமில் அவர் தான் பேரரசர் இருக்கார், கிளாடியஸ் சீசர். ஸோ அவருக்கு பதிலாக வந்து நீ வேற ஒருத்தர் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இவங்களை அந்த ஒரு குற்றச்சாட்டை தான் இவங்க வந்து முன்னிலைத்தை வைக்கிறாங்க நண்பர்களே. பட் ஆக்சுவலாக நம்ம புதிய ஏற்பாடு எப்படி பார்த்தோன்னா, விண்ணக அரசராகி ஆண்டவர் இயேசுவை நம்ம வணங்கும் போது இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம வந்து புறக்கணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் திரும்ப வாசிக்கிறோம். ரோமர் 13:1, 1 பேதுரு 2:17 எல்லா உலக தலைவர்கள், அரச தலைவர்களுக்கும் நம்ம அதை வந்து நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணும். ஏன்னா அந்த அதிகாரம் அவங்ககிட்ட இருந்து வருது நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் திருத்தூதர்கள் பணியில். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலில் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். பவுல் சும்மா இது வந்து பிரியோயின் அந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்பவர்களே. ஸோ ஏதோ பவுல் சும்மா பாருங்கள், மறைநூல் அது எழுதியிருக்கு, உன்னுடைய உடலை வந்து நான் அழிவுற மாட்டேன், படுகுழியில் விட மாட்டேன், ஏதோ பவுல் சும்மா வாயில் அடிச்சுட்டுலாம் போக முடியாது. மக்கள் உடனே மறைநூல் எடுத்து சர்ச் பண்ணி ஆய்ந்தறிந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க தெசலோனிக்காவில் இருக்கிறவங்க மாதிரி இல்லையா, இவங்க ரொம்ப ஆர்வமாக பைபிளை ஒவ்வொரு நாள் பாருங்கள் நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். அது மாதிரி அப்போ நம்மளும் பைபிளை அப்போ டெய்லி வாசிக்கணும். அது ஏதோ அன்பார்ந்தவர்களே, பைபிளை வந்து 2 விஷயத்துக்காக நம்ம வாசிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. ஒன்று, பர்சனலாக நான் ஆண்டவர் இயேசுவோட ஒரு உறவில் இணையணும், அதுக்காகத்தான் பைபிள் நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்கணும். செகண்டு தான் இந்த டாக்டர்னல் பர்பஸ்க்காக என்னுடைய விசுவாசத்தை நான் இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழப்படணும். கத்தோலிக்க விசுவாசம் இதில் எங்கே இருக்குது, கடவுள் நம்பிக்கை இதில் வந்து மற்ற சயின்ஸோடைய அறிவியலோட ஒத்து போதா, இல்லை பிற மதத்து சகோதரர்கள் நம்ம எப்படி சொல்லணும், அந்த நோக்கம் நம்மளோட 2ஆவதாக இருக்கணும் அன்பார்ந்தவர்களே. ஸோ நம்ம 2 கட்டளை தான் இருக்குது பாருங்கள். நம்ம முதல்ல ஆண்டவர் அன்பு செய்கிறதுக்காக இந்த இதை நம்ம வாசிக்கணும், கட்டளைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர் அன்பு செய்கிறதுனா என்ன, கட்டளைகளை கடைபிடிக்கிறது. ஸோ அந்த கட்டளைகள் என்னென்னு தெரிஞ்சால் தானே கடைபிடிக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிள், தெரிஞ்சு கடைபிடிக்கிறது மூலிமா நம்ம ஆண்டவர் அன்பு செய்கிறோம். ஸோ இந்த நோக்கம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பைபிள் வாசிக்கும் போது இருக்கணும். செகண்ட் நோக்கம் மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும், நம்ம விசுவாசத்தை நமக்கு பைபிளிலேருந்து எடுத்துரைக்க சொல்லணும். மறைநூல்லேருந்து எங்கே இருக்குன்னு மறைநூலை அடிப்படையாக கொண்டு நம்ம அதை விவரிக்க நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் பவுல் சொல்கிறது ஒத்து போதா, உண்மையிலே மெஸ்ஸியா இப்படி தான் பாடுகள் படணுமா, உண்மையிலே மெஸ்ஸியா வந்து இறக்கணுமா, எங்கே போட்டிருக்கு, அவர் உயிர் தெழுவார்னு எங்கே போட்டிருக்கு, இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. மாதிரி தான் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அந்த எம்மாவ சீடர்கள் 2 பேருக்கு இதுதான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போகிறார். ஸோ அவங்களுக்கு இதில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அவங்க இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்கிறதையே பைபிளுக்கு கூட ஒத்து போயிட்டா இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆமாம், கரெக்டு, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பைபிள் மட்டும்தான் சொல்லிட்டு சொல்கிறது சோலா ஸ்கிரிப்துரா, அதுக்கு இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்போஸ்தலர்கள் சொல்வது பைபிளோட ஒத்து போதான்னு பார்க்கலாம், ஆனால் அதற்காக பைபிள் தான் எனக்கு வந்து ஸ்டாண்டர்டு, அப்போஸ்தலர்கள் சொல்கிறது எனக்கு ஸ்டாண்டர்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நண்பர்களே. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அது அவங்க லூக்கா செய்தியில் என்ன சொல்ல வர்றாரு, மறைநூல் அவங்களோட விசுவாசத்துக்கு ஒரு மைய ஒரு புள்ளியாக இருந்திருக்குது. ஆனால் அதுக்காக அது மட்டும் தான் மைய புள்ளி கிடையாது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு சில வசனங்களில் தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட வசனங்களில் இருக்குது, நம்ம பார்ப்போம். தீமோத்தேயுக்கு எழுதினதுலேயும் இருக்குது. வெறும் மறைநூல் மட்டும் கிடையாது, திருச்சபையும் வாய்வெளியில் வந்த பாரம்பரியமும் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பாரம்பரியத்துக்கும் பார்த்தோம். பவுல் வந்து பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சதை நல்லதுன்னு சொல்லி அவங்கள வந்து பாராட்டினார். 1 கொரிந்தியர் 11:2 நம்ம வாசித்தோம். சரி, 16ஆம் வசனம் பாருங்கள் முதலே.
பவுல் அவர்களுக்காக ஏத்தேன்ஸில் காத்து கொண்டிருந்த பொழுது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். அதனால் இது ஒரு யூதருக்கு ஜென்ரலாக இருக்குது. என்னடா இப்படி சிலையை வழிபட்டு இருக்காங்க, எல்லா யூதர்களுக்குமே இருக்கும். அவர் சிலைகளை கண்டு மனம் கலங்கியிருக்காரு. அப்படின்னா ஹி வாஸ் டிஸ்ட்ரெஸ்டுன்னு ஆங்கிலத்தில் பார்க்குறோம். அப்படின்னு மனசு வருத்தப்பட்டிருக்காரு, என்னடா இப்படி. அது மாதிரி நானுமே கூட நிறைய இந்த பிற மதத்து சகோதரர்களுடைய இந்த பெரிய திருவிழா வரும்போது நமக்கு வருத்தமாக இருக்கு இல்லையா, நமக்கெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி இருக்காங்களேன்னு. உடனே நம்ம கேள்வி நம்ம பக்கம் திருப்பிக்கணும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டேங்கிறேன். எல்லாரும் நம்மளை தேடி வரணும், வந்து எப்படிங்க எப்படி அப்படின்னா ஆண்டவருங்க, அப்போது ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி ஏன் நம்ம வார்த்தைகள் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம வாழ்க்கை முறை, நம்மளுடைய அறிவு ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது பாருங்களேன். இத்தனை பேர் நம்ம அதான் சொல்லுவாங்க, நாத்திகர்களாக இருக்கிறாங்க, ஹிந்து சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், புத்த சகோதரர்கள் எல்லாம் அவங்க மதத்தில் இன்னும் இருக்கிறாங்க. ஏன் யாரும் கிறிஸ்தவர்களாக மாறல தெரியுமா? அதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான். நம்ம ஒழுங்காக நம்ம விசுவாசத்தை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களாம் மனம் மாறி இருப்பாங்க. ஸோ நம்ம லூக்குவாமல் இருக்கிறோம், நம்ம வெதுன்னு இருக்கோம், நம்மளுடைய குடும்பம், நம்ம வாழ்க்கைன்னு சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்கோம். பைபிள் எடுத்து வாசித்து பைபிளின் அடிப்படையில் என் வாழ்க்கையை மாற்றணும், என் பிள்ளைங்க எல்லாத்தையும் வளர்த்தணும். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிக்கிறேன், என்னுடைய முதல் வேலை நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஐ ஹாவ் டு க்ளோரிஃபை மை காட். நான் ஆண்டவர் இயேசுவை போல் வாழணும், அன்பு செய்யணும். அதுதான் என்னுடைய வேலை இன்றைக்கி. இதன் மூலியமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், நானும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகணும், என் குடும்பத்தை முதல்ல கொண்டு வரணும், என் நண்பர்களை கொண்டு வரணும், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறம் தான் என்னுடைய ஊர், என்னுடைய ஏரியா, இப்படி என்னுடைய பங்கு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு பாருங்கள், சிலையெல்லாம் அப்படி நடந்து போய் பார்க்குறாரு. ஏத்தேன்ஸ் நகரத்தில் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே போய் பார்க்குறாரு புனித பவுல். சிலைகள்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. உண்மையிலே ஆவியானவர் இருக்கும்போது அப்படி தான் தோணும். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, அவருடைய சொற்பொழிவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே தான் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கவனிங்க, அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள். எனவே அவர்கள் தொழுகை கூடத்தில் யூதர்களோடு புனித பவுல் கடவுளை வழிபடுவோரோடும் சந்தை வேலிகளிலும் சந்தித்து மக்களோடு ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். அன்பார்ந்தவர்களே, அவர் ஏற்கனவே டென்ட் போடுற வேலை இருக்குது, அவர் ஒன்றும் வேலை இல்லாமலாம் இல்லை. நமக்கும் குடும்பம் இருக்குது, நமக்கும் வேலை இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் நம்ம நற்செய்தியை அறிவிக்கணும், வாயில் அறிவிக்கணும், வாழ்க்கையில் அறிவிக்கணும். ரெண்டுலேயுமே பண்ணணும், வேர்ட் அண்ட் டீட் ரெண்டுலேயுமே பண்ணணும், நற்செய்தி அறிவிக்கணும். ஸோ அவர் சந்தை வெளியிலையும் அவர் அறிவிக்கிறாரு, அப்போ அங்கே போயிட்டு மார்க்கெட்லேயும் தொழுகை கூடத்துலேயும் அறிவிக்கிறாரு. யூதர்கள்கிட்டையும் பேசுகிறாரு, பிற இனத்தவர்கள்கிட்டையும் பேசுகிறாரு, வழிபடுபவர்கள்கிட்டையும் பேசுகிறாரு, வழிபடாதவர்கள்கிட்டையும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்ககிட்டையும் பேசுகிறாரு, படித்தவங்ககிட்டையும் பேசுகிறாரு, உயர் அதிகாரிகளில் இருக்கவங்ககிட்டையும் பேசுகிறாரு, படிக்காதவங்ககிட்டையும் பாமர மக்கள்கிட்டையும் பேசுகிறாரு. இப்படி தான் அன்பார்ந்தவர்களே நம்மளும் இருக்கணும். இதுதான் நம்ம கற்றுக்குறோம் பவுல்கிட்ட இருந்து மாஸ்டர் கிளாஸ். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுபவர்களோடும் அதே நேரத்தில் சந்தை வெளியிலையும் சந்தித்து மக்களோடு நாள்தோறும் விவாதித்தார். இப்படி தாங்க கடவுள், இதுதாங்க உண்மையான கடவுள். அதுக்காக நம்ம உள்ளே இறங்கிடக்கூடாது அன்பர்களே, இது ரொம்ப முக்கியம். பிரிந்து போன சகோதரர்கள் நிறைய இந்த தப்பு தான் செய்கிறாங்க. நான் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது. பாருங்கள், பவுல் அங்கே போகணுன்னு நினைக்கிற ஆவியானவர் தடுக்கிறார். நம்ம ஆவியானவருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். முதல்ல நம்ம இந்த மாதிரி வாசிக்கும்போது உடனே உள்ளே இறங்கிடக்கூடாது அன்பர்களே. மார்க்கெட்டுக்குள்ளே நானும் சந்தைக்குள்ளே போய் பவுல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு நம்மளை முதல்ல தயாரிக்கணும். பவுல் அந்த 3 நாளுக்குள்ளே போனார் பாருங்க. நமக்கு 3 நாள் பத்தாது, நமக்கு 3 வருஷம் தேவைப்படும். சில பேருக்கு 6 வருஷம் தேவைப்படலாம், தெரியல. தயாரிக்கணும், மறைவா அமைதியாக ஆண்டவர்கிட்ட தயாரிக்கணும். முதல்ல நம்ம பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி நம்ம பாவத்துலேருந்து வெளியே வரணும். முடிஞ்சளவு சாமான பாவங்கள்லேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணணும். இல்லை அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் நம்மளை ஒரு சில பணிகளை செய்ய வைப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அவர் அனுப்பணும் அன்பர்களே. எங்கேயுமே நல்லா நோட் பண்ணுங்கள், பவுல் போக மாட்டார். ஆவியானவர் சொன்னால் தான் போவார். கடவுள் சொல்லணும், கனவுல சொல்லணும், காட்சியில் பார்க்கணும், அப்போ தான் போவார். நமக்கு கனவு காட்சிலாம் வரலனாலும் மனசில் உந்துதல் வரும், ஸ்ட்ராங்காக வரும். அப்போ தான் நம்ம மூவ் பண்ணணும் அன்பர்களே. அனுப்பப்படாமல் நம்ம போகக்கூடாது, நம்மளாக எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. 18ஆம் வசனம் பாருங்கள். எபிக்கூரார், ஸ்தோயிக்கர் ஆகிய மெய்யியல் அறிஞர் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர். வேறு சிலர் இவன் என்னதான் பிதற்றுகின்றான் என்றனர்.
அன்பர்களே, அதாவது ஹையஸ்ட் எண்ட் ஸ்பெக்ட்ரம், உச்சக்கட்டமான அறிஞர்கள்கிட்ட போய் பேசுகிறாரு. சந்தையில் போய்ட்டு படிக்காதவங்ககிட்டையும் பேசுகிறார், கடைக்காரவங்ககிட்ட போய் பேசுகிறது. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம அந்த மாதிரி போய் சந்தையில் பேசுகிறோமா? கோயம்பேடு ஏதாவது நம்ம ஊரில் இருக்க தெரு சந்தைகளில் சும்மா தள்ளுவண்டிக்காரவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி அது வந்து சும்மா நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக இருக்கும் நண்பர்களே. அது உள்ள அன்புலேருந்து பொங்கி வரணும். அது பொங்கி வராமல் நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக அதை கொண்டு வந்துடக்கூடாது. அதுதான் பிரிந்து போன சகோதரர்கள் பண்ணுற தப்பு நான் சொன்னேன். அதை பண்ணிடவே கூடாது. நம்ம முதல்ல நம்ம ஆண்டவர்னால அன்புனால நிறைய ஆரம்பிக்கணும். மினிமம் ஸ்டார்ட் 4 ரோசரிஸ், முழு அர்ப்பணம். இந்த 2 தான் ஃபஸ்ட்டு வழி. 4 ஜமால ஜெபிக்க ஆரம்பிக்கணும், முழு அர்ப்பணம் செய்யணும், பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கணும், புனிதரை பற்றி வாசிக்கணும். இது செய்ய பாவத்துக்கு பரிகாரம் உபவாசம் இருக்க இந்த நெருப்புனால ஆவினால நிரம்ப ஆரம்பிப்போம். அப்போ ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்க, அவர் அறிஞர்கள்கிட்ட பேசுகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, இவன் என்னத்தான் பிதற்றிருக்கிறான். அன்பர்களே, இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வாட் திஸ் பேரட் இஸ் டாக்கிங் அபவுட் அப்படின்னா, இந்த கிளி என்ன தான் பேசுது அப்படின்னா, சும்மா கீ 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 கீன்னு உயிர் தெழுதல் இதை பற்றியே பவுல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த எபிக்யூரியன்ஸ்லாம் யாருன்னு நண்பர்களே, இவங்க வந்து கடவுள் வந்து இருந்திருந்தா அவங்கெல்லாம் கடவுள் நம்ம மனுஷங்க விஷயத்தெல்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம இருக்க வரைக்கும் நம்ம உடலின் இன்பங்களுக்கு இடம் கொடுப்போம், சென்சுவல் ப்ளஷர்ஸ், இச்சைக்குரிய விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம், உடலின் இன்பங்களுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த எபிக்யூரியன்ஸ்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க. இந்த ஸ்தோயிக்கர்கள்னு பார்த்தோம் இல்லையா, ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ். எபிக்யூரியன்ஸ்ன்றவங்க அந்த உடலின் இன்பங்களுக்கு இடம் கொடுத்து கடவுள்லாம் நம்மளை கண்டுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. இந்த ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் வந்து இவங்க இந்த இறையியல் அறிஞர்கள் யார் அப்படின்னாக்க, தத்துவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னாக்க, இவங்க வந்து ஒரு டிசிப்ளினான லைஃப் வாழணும். அவங்களோட வியூ படி கடவுள் வந்து பேந்தியிஸ்டிக் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, மொத்த உலகமுமே இறைத்தன்மையினால் நிறைவேற்றிருக்கு, நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள்னு அவங்க பார்த்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்தோயிக்கர்களுக்கு பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இல்லை படைத்த படைப்புகள் வேறு, படைக்கப்பட்டவர் வேறு. படைத்த படைப்புகளில் படைத்தவரின் சாயலை நீங்கள் பார்க்கலாம், அவர் பிரசன்னத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த படைப்புகள் படைத்தவராக ஆயிராது. த கிரியேஷன் cannot become கிரியேட்டர் வேறு, கிரியேஷன் வேறு அப்படின்றத அவர் அங்கே எடுத்து சொல்கிறார். அதை நம்ம பின்னாடி வாசிப்போம், அவருடைய சொற்பொழிவில் பார்ப்போம். அங்கே இந்த உலக இச்சைப்படி வாழ்கிறவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு, அவர் உங்ககிட்ட நெருங்க இருக்காரு, அவர் தண்டிக்க வர போகிறார் அப்படின்றாங்க. அப்போ பவுல் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய மறையுரைகளை மாற்றுறாரு. அவர் மாத்துறாருல, அவருக்குள்ளேருந்து ஆவியானவர் மாற்றுறாரு, அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ இவர் இவ்வளோலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நமக்கு இந்த யூடியூப் ஒரு சந்தை கடை மாதிரி தான். ஈஸியாக யார்கிட்ட வேணால் நம்ம ரீச் பண்ணலாம் அந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது மூலிமா. ஆனால் எல்லாருக்கும் யூடியூப் வீடியோ ஆண்டவர் அழைக்கிறாரா தெரியல, பார்க்கணும். அது மாதிரி யூடியூப் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, அது தொடர்றது கஷ்டம். அது உண்மையிலே அது ஆண்டவருடைய பணியாக இருக்கும்போது, சும்மா சாதாரணமாக நம்ம வேறு விஷயங்களை பற்றி நிறைய வீடியோஸ் போடலாம், கஷ்டமே வராது. ஸ்பெசிஃபிக்காக மனமாற்றத்துக்கு சம்மந்தமாக போட்டு பாருங்கள், மாதாவை பற்றி போட்டு பாருங்கள், ஜெபமாலையை பற்றி போட்டு பாருங்கள், நிறைய பிரச்சனை வரும் அன்பர்களே. பேப்லர் அப்படின்றாங்க, பேரட்டுன்றாங்க, அவரை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ அப்போசிஷன்ஸ் வரும், எதிர்ப்புகள் வரும். நம்ம அதுக்கு மனசு தளரவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் அப்படி தான் அவங்க வந்து அசிங்கப்படுத்துனாங்க. அந்த மாதிரி அவரை பாருங்கள், பவுலை வடக்குலேயும் அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க, கிண்டல் அடித்தாங்க. இங்கேயும் கேபிட்டல்லையும் தலைநகரத்துலையும் ஏத்தென்ஸ்லேயும் கிண்டல் அடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சிலைகள் வெறும் அந்த ஏத்தென்ஸ் சங்கத்தில் இருக்கிற சிலை மட்டும் இல்லை, நம்மளுடைய பாவம் இன்றைக்கி நமக்கு சிலைகள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் தொழுகை மேடுகள், அதுவும் ஒரு சிலைகள் தான். ஸோ நம்ம இதுக்கு எதிராக தான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைங்களை, நம்ம குடும்பத்தினர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும். இப்போ பொற்கன்று குட்டிகள் நம்ம யாரும் வணங்குறதில்ல, ஆனால் நம்மளுடைய சுயநலத்தை வணங்கிட்டு இருக்கோம், பேராசைகளை வணங்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் இன்னும் நிறைய அந்த லிஸ்ட்டில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள், 19ஆம் வசனம். பின்பு அவர்கள் அவரை அரியோப்பாகு
அதான் அந்த அரியோபாகஸ் அப்படின்றோம் இல்லையா, அரியோபாகு என்னும் மன்றத்திற்கு அழைத்து கொண்டு போய் நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இறையில என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கோர்ட் ட்ரையல் மாதிரி அனுபவங்களை போயிட்டு அவரை வந்து நிற்க வச்சு விசாரிக்கிறாங்களாம், கோர்ட்டில் விசாரிக்கிற மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய எல்லா லீடிங் ஃபிகர்ஸ் ஆஃப் த கல்ச்சர்ஸ், அந்த நாகரிகத்தினுடைய தலை சிறந்த முக்கியமான ஆட்கள் எல்லாம் அந்த அரியோபாகு அப்படின்ற அந்த மன்றத்தில் கூடி வந்திருக்காங்க. அங்கே பவுலை வந்து பேச சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் அவருடைய ஸ்பீச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அன்பர்களே. ஸோ இப்போ நம்ம பின்னணி பார்த்துட்டோம். இந்த ஸ்தோயிக்கியர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே எபிக்யூரியர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிலைகள் வழிபடுறாங்க. இப்படி இந்த பேக்ரவுண்டில் உடம்புக்கு இன்பம் கொடுக்குறவங்க, இந்த உலகம் ஃபுல்லாக கடவுள் தான், எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கவங்க, இந்த பின்னணியில் பவுல் எப்படி பேச ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், திருத்தூதர்கள் பணி 17ஆம் அதிகாரத்தில். அரியோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுதல் உள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்களேன். இது என்ன சொல்லுவாங்களான்னு வந்தவர்களே, அவங்க வந்து இது வந்து இந்த பெனவலன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்வாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வந்தவர்களே. ஸோ அதை தான் அவர் இங்கே பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல பாருங்கள், நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறீங்க. இது நம்மளும் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. இப்போ இந்து சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க, புத்த சகோதரர்கள். யோசிச்சு பாருங்கள், முஸ்லீம் சகோதரர்லாம் அந்த டைமுக்கு கரெக்டாக ஜெபிப்பாங்க. இந்து சகோதரர்கள் வாயில் அளவு குத்திக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க. அப்படி அந்த அந்த பனி காலத்தில் அவங்க வந்து அந்த சபரிமலைக்கும் அதுக்கும் அவங்க வந்து மாலை போட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவங்க என்ன அந்த கடவுள்கிட்ட ஒரு பர்சனலான அனுபவம் இருக்கும் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட கடவுள் பேசுகிற வாய்ஸ் கேட்குமா என்ன அவங்களுக்குள்ள? நமக்கெல்லாம் கேட்குது ஆண்டவர் பேசுகிறது, ஆனால் நம்ம இப்படி பண்ண மாட்டேங்கிறோம் பாருங்களேன். ஸோ நம்ம அவங்கள பார்த்து சொல்லணும், நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் அதுக்கு அவங்கள பாராட்டுறேன், ரியர்லி குட். நாங்கள் கூட அப்படி இருக்கிறதில்ல. இதை நம்ம அவங்கள வந்து ஏதோ சோப்பு போட்டு அவங்கள தாஜா பண்ணுறதுக்கு இல்லை வந்து, தட்ஸ் த ட்ரூத், அதுதான் உண்மை. நம்மளை விட அவங்க பெட்டராக இருக்கிறாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க கையில் ஜெபமாலையை வச்சு அவங்க மந்திரத்தை வந்து அவங்க தைரியமாக ட்ராவல் பண்ணும்போது ஜெபிக்கிறாங்க. நமக்கு வந்து கூச்சமாக இருக்கேன் இன்னும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பல விஷயங்களில் அவங்க வந்து அவங்களுடைய சமய பற்றுறுதியில் வந்து அவங்க ரொம்ப தலை சிறந்து விளங்குறத நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம அவங்கள பாராட்டணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு இருந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். அவர் பாருங்க ஒரு சின்ன பாயிண்ட்டை பிடிச்சிட்டார், ஆவினவர் அதை பிடிச்சிட்டு பாருங்க. அதை பற்றி பேச சொல்கிறாரு. நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஓ வெரி குட். ஃபஸ்ட் என்ன சொன்னார், நீங்கள் ரொம்ப சமய பக்தி உள்ளவங்க, நீங்கள் கடவுளை வழிபடுறீங்க, எல்லாம் நான் காண்கிறேன். வெரி குட். ஃபஸ்ட்டு ஹீ இஸ் கமெண்டிங் தெம், அவங்கள வந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் கிரிட்டிக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வழிபடாத, நீங்கள் யாருன்னு தெரியாத தெய்வம், அறியாத தெய்வத்திற்குன்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள், அந்த தெய்வத்தை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் அறியாத ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுருக்கீங்க. அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் தெரியுமா, அந்த சமாரிய பெண்கிட்ட, நீங்கள் யாரை வழிபடுறீங்கன்றது தெரியாமல் நீங்கள் வழிபட்டுருக்கீங்க. யூதர்கள் யாரை வழிபடுறோன்றது தெரிஞ்சு வழிபடுறாங்க. பேர் இங்கே முக்கியம் இல்லை அன்பாந்தர்களே. நம்ம தான் இங்கே பார்த்தா மாரியாத்தாவும் மேரியாத்தாவும் நாங்கள் கும்பிட்றோன்னு வாங்கல. பேர் முக்கியம் இல்லை அன்பாந்தர்களே. அந்த மாதா அங்கே அவங்க சொல்கிற அந்த மாரியாத்தா, இங்கே நம்ம மாதாவை நம்ம சொல்கிறோம். அங்கே ஜீசஸை சொல்கிறாங்க, அங்கே வந்து வேறு ஏதோ ஒரு தெய்வத்தை அவங்க சொல்கிறாங்க. பேர் இங்கே முக்கியம் இல்லை, வழிபடுற முறையில் முக்கியம் இல்லை. அந்த நபர் யார், அந்த கடவுள் யார்? நம்ம சொல்கிற கடவுள் நமக்காக உயிரை கொடுத்தாரு. நம்ம வழிபடுற கடவுள் அவர் இறந்ததுக்கு அப்புறம் உயிர் தெழுந்தார் தன்னுடைய சக்தியினால். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்கா? அன்பு தான் நம்ம கடவுள். அங்கே நிறைய ஒழுங்கற்ற தன்மைகள் இருக்குது. அவங்க கடவுள்களே வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, அவங்க கடவுள்னு சொல்கிறவங்களே. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம், இவங்களாம் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? பாருங்கள், கடவுள்லாம் முழுமையாக இருக்கணும்ல, பர்ஃபெக்டாக நிறைவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாஜிக்கனை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். ஸோ அவரை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பந்தர்களே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்பந்தலே பேந்தியான் காட்ஸ் அப்படின்வாங்க. இந்த கிரேக்கர்கள் வந்து பேந்தியான் கடவுள்களை வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ட்ரெடிஷன் அப்படின்னாக்க, ஒரு அந்த கிரேஷியன் போயட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவிஞர், தத்துவியலையர் எப்பிமெண்டிஸ் அப்படிங்கிறவங்களாம் ஒரு சில அந்த மாதிரி பீடங்களை இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்திருக்குது ஏத்தென்ஸ் நகரத்தை கிமு 600களில், ஒரு 6வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் பரவியிருக்கான் பந்தர்களே. ஸோ அந்த கொள்ளை நோயை வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கொள்ளை நோய் போகணுங்கிறதுக்காக இந்த எப்பிமெனிடிஸ் அப்படின்ற தத்துவியலாளர், மெய்யியல் அறிஞரும் கிரேஷியன் கவிஞர்களும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த யாருன்னே தெரியாத ஒரு கடவுளுக்கு ஒரு ஆல்டர் பில்ட் பண்ணுங்கள். அரியோபாகு அந்த 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 சறுக்குகளில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல யாருன்னு தெரியாத கடவுளை வந்து உங்களை காப்பாற்றின அந்த கடவுளுக்காக நீங்கள் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதை செஞ்சுருக்காங்க. அந்த கொள்ளை நோயிலேருந்து வெளியே வந்ததுக்காக அந்த அந்த யாருன்னே தெரியாத கடவுளுக்கு வந்து நம்மளை மீட்ட அந்த கடவுளுக்கு நம்ம வந்து இந்த இந்த ஆல்டரை கட்டி, இந்த பீடத்தை கட்டி, அந்த சிலையை கட்டி நம்ம வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி வழிபட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெடிஷன் இந்த பின்னணியில் தான். சரி, அந்த கொள்ளை நோயை வெளியே கொண்டு வந்த யாருன்னே தெரியாத அந்த கடவுளை நீங்கள் வழிபட்டுருக்கீங்களா, அந்த கடவுள் நான் யாருன்னு சொல்கிறேன்றார் புனித பவுல். ஸோ உங்களுக்கு வந்து பேர் மூலிமா யாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் அவருக்கு உரிய கணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, அந்த கடவுள் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்றார். ஸோ இந்தமாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சபையின் தந்தையர்கள் குறிப்பாக புனித ஜஸ்டின் மார்ட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, லோகோஸ் ஸ்பெர்மாட்டிகோஸ் அப்படின்றாரு. லோகோஸ் ஸ்பெர்மாட்டிகோஸ் அப்படின்னா, லோகோஸ்னால் என்ன, வாக்கு, கடவுளுடைய வாக்கு. கிரேக்கத்தில் லோகோஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவர் இயேசுவுக்கு கிரேக்க மொழியில் லோகோஸ் அப்படின்றோம். ஆதியிலே வாக்கு இருந்துச்சு, அந்த வாக்கு கடவுளோடு இருந்துச்சு, வார்த்தை, அந்த கேபிட்டல் W வேர்ட், தி வேர்ட். ஸோ அந்த லோகோஸ் ஸ்பெர்மாட்டிகோஸ்னால், ஸ்பெர்ம்னா இந்த வித்துக்கள், சீட்ஸ். ஸ்பெர்மாட்டிகோஸ் அப்படின்னாக்கா அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குதான். ஸோ இது வந்து ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் லோகோஸ் ஸ்பெர்மாட்டிகோஸ் வந்து இந்த கடவுள், இந்த இரண்டாம் நபர் வார்த்தையாகி ஆண்டவர் இயேசு எல்லா சமயங்கள்லேயும் எல்லா கலாச்சாரத்துலேயும் இருக்குன்றாங்க. அன்பந்தோலே, இப்போ பிற மத சகோதரில் எதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களாம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளை விட ரொம்ப வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது ஒரு உண்மை, அதை தான் நம்மளும் சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், லோகோஸ் ஸ்பெர்மாட்டிகோஸ், இந்த வார்த்தையாகிய கடவுள், இந்த லாஜிக், இந்த லோகோஸ் அங்கேயும் இருக்கிறாங்க, அந்த கலாச்சாரத்திலே இருக்கிறாங்க. எதெல்லாம் ட்ரூத் உண்மையாக இருக்கோ மற்ற கலாச்சாரங்களில், தத்துவியலில், மதங்களில், அதெல்லாம் நம்மளுடைய இந்த கிறிஸ்தவத்தில் தான் உண்மையின் முழுமை இருக்குது. ட்ரூத் வந்து ஃபுல்லி ரிவீல்டு. ஏன், கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. அப்போது மற்ற சமயங்களில், கலாச்சாரத்தில், மதத்தில், எழுத்துக்களில், புத்தகங்களில் என்ன பார்க்கலாம், இந்த உண்மையினுடைய ஒரு சில அந்த ஒரு கிளிம்சஸ் பார்க்கலாம். ஒரு சில பகுதிகளை அங்கங்கே அந்த ஸ்பெர்மாட்டிகோஸ், அங்கங்கே அந்த வித்துகள் அங்கே பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எதெல்லாம் உண்மையாக இருக்குது, எதெல்லாம் நல்லதாக இருக்குது, குட்டாக இருக்குது, எதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது, அதெல்லாம் இந்த கிறிஸ்துவில் ஒரு சில பங்குகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் இயேசு தான் சத்தியம். அந்த சத்தியத்தில் அங்கேருந்து கொஞ்சம் பங்கு இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சத்தை வச்சு அவங்க மீட் படைய முடியாது. இந்த முழுமையான சத்தியத்துக்குள்ளே வரணும், ஆண்டவர் இயேசுக்குள்ளே வரணும், கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே வரணும். அப்போது தான் நம்ம வந்து இதிலேருந்து வெளியே வர முடியும். பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம ஹிந்து சகோதரர்கள்ட்ட பேசும்போது ரிக் வேதாவில் பாருங்கள், அங்கங்கே உண்மை இருக்குது. அவங்களோட வேதாவில் பாருங்கள் என்ன சொல்ல வந்திருக்கு, அவங்களும் வந்து உண்மையை தேடுறாங்க அப்படின்னா, அங்கே என்ன சொல்ல, ஒரு கன்னி ஒரு புருஷை பெற்றெடுப்பார். பாருங்கள், புருஷனா ஒரு ஆண், ஒரு கன்னி ஒரு புருஷை பெற்றெடுப்பார். அவரை மரத்தில் கட்டி அடித்து அவர் சாகடிக்கப்படுவார். பாருங்கள், மரம்ன்றது சிலுவையை குறிக்குது. அதுக்கப்புறம் அவருடைய ஆடைகளுக்கு குழுக்கள் பங்கிட்டு கொள்வார்கள், சீட்டு குலுக்கி போடுவாங்க. அவருக்கு திராட்சை ரசத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒரு கசப்பு பானத்தையும் கலந்து கொடுப்பாங்க அப்படின்ற இதெல்லாம் ரிக்வேதத்தில் இருக்கான்னு பாருங்களே. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லலாம், பாருங்கள் உங்கள் ரிக்வேதத்தில் இருக்குல்ல, இந்த இதை தான் இந்த கடவுள் நிறைவு செஞ்சுருக்காரு. பாருங்கள், எல்லா சமயத்துலேயும் கடவுள் அங்கங்கே ஏதோ வெளிப்படுத்தியிருக்காரு, கொஞ்சம் வெளிப்பாடுகள் இருக்குது. ஆனால் அந்த முழுமையாக இங்கே ஆண்டவர் இயேசுவில் தான் நிறைவு பெறுது. பாருங்கள், நீங்கள் ஆடு மாடெல்லாம் கிடா விருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, பலி கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா எல்லாருடைய மனசுலையுமே ஒரு குற்ற உணர்வு இருக்குது, நம்ம ஏதோ கடவுளுக்கு கொடுக்கணும். ஏன் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம மனுஷக்குள்ளே ஏதோ தவறு இருக்குது. அதுதான் அந்த ஆதாமியர்களுடைய ஜென்ம பாவம்னு நம்ம சொல்லணும்.
இந்த தவறுதல் அந்த கெடா விருந்து எல்லாமே வரவிருக்கக்கூடியவருடைய முன்னடையாளம் தான். இது அவர் வர வரைக்கும் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கணும். இப்போ அவர் வந்துட்டார், இன்னைக்கு கெடா விருந்து தேவையில்லை, ஆடு மாடுகளை பலி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரே ஒரு பலியாய் ஒரு முறை அவரையே கொடுத்துட்டாரு. ஸோ இனி அவரை நம்ம உட்கொண்டா போதும், கெடா விருந்து உட்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம அதில் ஹிந்து சகோதரர்கள்கிட்ட பேசும்போது. இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட அப்படி சொல்லலாம் பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே யூதர்கள்லாம் நம்மளுடைய ஆபிரகாம் தான் உங்களுக்கு தந்தை. அவங்ககிட்ட தாவீதை பற்றி பேசி பாருங்கள், உங்களுக்கு தாவீது தெரியும். பாருங்கள், நீங்கள் மாதாவை ரொம்ப மதிக்கிறீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் இயேசு மட்டும் சிலுவையிலேருந்து இறங்கி வந்துட்டார், அவர் வந்து இறக்கலன்னு சொல்கிறீங்களே. எப்படி 500 வருஷம் கழித்து எழுதின யூதர்களுடைய அந்த பழைய ஏற்பாடையும் நிறைய கான்ட்ராடிக்ட் பண்ணுது, புதிய ஏற்பாடையும் கான்ட்ராடிக்ட் பண்ணுது. இஸ்லாமியோட குரான் எழுதியிருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய பைபிளை போய் வாசிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நீங்கள் பைபிள் தானே பெருசுன்னு சொல்லி குரானில். ஸோ இந்த மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சி படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அன்பார்ந்தவர்களே. அப்புறம் புத்திசம் கிட்ட பேசும்போது, புத்த மதத்துக்காரங்கிட்ட பேசும்போது நம்ம என்ன சொல்லலாம் பாருங்கள், நீங்கள் அகிம்சையை கொண்டாடுறீங்க, நாங்களும் அகிம்சையை தான் சொல்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்ல, ஒரு கண்ணத்தில் அரைஞ்ச மறு கண்ணத்தை. இது ஏதோ புத்தர் சொன்னதில்லை, இது ஒரு மனுஷன் சொன்னது. ஓகே, ஆனால் கடவுளே அதை வந்து செஞ்சு காட்டிட்டு போயிருக்காரு. புத்தர் தன்னையே கடவுள்னு சொல்லவே இல்லை, அவரே வந்து சீடர்களை இயேசுவை போய் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு புத்தர். ஸோ நம்ம ஏன் வந்து ஆண்டவர் இயேசுவை, நீங்கள் அந்த இயேசுவை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். புத்தர் பெருமையாக பேசின ஆண்டவர் இயேசுவை பற்றி நாங்கள் பேசுகிறோம். எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணலாம் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் பவுல் அப்படி கனெக்ட் பண்ணுறாரு நண்பர்களே. புனிதர்கள் அப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் இந்த பெனவலண்ட் ஓப்பனிங் அப்படின்னாங்க. ஒரு அழகான அன்போடு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பட் அங்கேயே நிறுத்திடக்கூடாது. இது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் மதத்தை போல் எங்கள் மதமும் ஒன்று அப்படின்றதில் நின்றுடும். அங்கே நிறுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காமன் கிரவுண்டு கண்டுபிடிக்கலாம், ஒரு பொதுவான ஒரு சம வெளியை கண்டுபிடிச்சி அதில் நம்ம பிரிந்து போன சகோதரர்கிட்டையும் சரி, உங்களுக்கும் நீங்களும் அதை நம்புறீங்க, நாங்களும் அதை நம்புகிறோம், பட் அதில் இந்த சேஞ்ச் பாருங்கள் எங்களுடைய கண்ணோட்டம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், 24ஆம் வசனம். உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுலகுக்கும் மண் உலகுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. இப்போ பாருங்கள், எஸ் சொன்னாரா மதத்துக்கு? ஆமாம், நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக வழிபடுறீங்க, தெரியாத கடவுளை நீங்கள் வழிபட்டுறீங்க, அதுதான். இப்போ அதை அப்படியே கிரிட்டிக் பண்ணுற பாருங்கள், அதை அப்படியே அழகாக அதை வந்து தவறுன்றதை அழகாக கொண்டு வந்து உங்களுக்கு அன்போடு சுட்டி காட்டுறா பாருங்கள். நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கடவுள்னு சொல்கிறீங்க, சூரியனை கடவுள்ன்றீங்க. இல்லை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உயிரற்ற ஒரு 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 கோள்கள். மரம்ன்றது ஒரு சும்மா சாதாரண ஒரு பிறவி, அது வெட்டினா இன்றைக்கி இதாயிரும். அதெல்லாம் படைச்ச ஒரு கடவுள் இருக்கார். ஸோ அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, 25-30 வசனங்கள் மந்திரிலே கடவுள் தான் நம்மை படைத்தார். இந்த ஸ்தோயிக் தத்துவியல் மெய்யியல் அறிஞர்களுக்கு புரிய வைக்கிறாரு. படைச்சவர் வேறு, படைப்பு வேறு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். 25-30 வசனங்கள். அவர் நம்மளோட ரொம்ப தூரமாக உள்ள, அவர் நம்ம கிட்ட தான் இருக்கார். அவர் நம்மை தண்டிக்கவும் செய்வார் நம்ம பாவங்களுக்கு. அதனால தான் பாருங்கள், அவர் அவங்களுடைய கவிஞர்களுடைய ஒரு லைன் எடுத்து கோட் பண்ணுறாரு பாருங்கள். உங்கள் கவிஞர் சிலர் சொல்வது போல் நாம் அவருடைய பிள்ளைகள். பாருங்கள், அப்போ உங்கள் கவிஞர்களே சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் வேற ஒருத்தர், அவர் தூரமாக இருக்கார், ஆனால் நம்ம அவர் பிள்ளைங்க. அதே நேரத்தில் அவர் நமக்கு நெருக்கமாகவும் இருக்கார், தூரமாகவும் இருக்கார், நெருக்கமாகவும் இருக்கார். ஸோ அவங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவேஞ்சலைஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம தெரிஞ்சுட்டு, ஐயோ இப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்கு நண்பர்களே. செமினேரியில் இருக்கக்கூடிய குருமானவர்களும் குருக்களும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பகுத்தறிவு, இந்த வரலாறு இதெல்லாம் படித்து அவங்கள மனமாற்றன்ற எண்ணத்தோடு படிக்கிறாங்க. ஆனால் இவங்க ப்ரேயரை விட்டுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, உலக பிரகாரம் ஆகிட்டு இவங்க அவங்களதில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவங்க கவிஞர்கள் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல பவுல மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் கடவுளில், இல்லைன்னா அந்த சைடு போகாமல் இருக்கிறது நல்லது. அது தெரிஞ்சுக்கிறேன்ற பேரில் போயிட்டு நம்மளுடைய நெருப்பை வந்து அணைச்சிக்கிட்டு நம்ம வந்து வெதுன்னு ஆயிடக்கூடாது. லூக்குவாமா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய செமினேரில் இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. தமிழ் இது நம்ம கலாச்சாரத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு டோட்டலாக அவங்க வந்து அப்படி டவுலாக நம்மளுடைய ஒரிஜினல் அனுமதில்லை அங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அவங்கள பேசி நம்மளுடைய அடர்த்தியான இந்த பைபிள்ன்ற காட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இது ஒரு தனி ஒரு மலை பிரதேசம். இது உயர்வான மலை, இங்கே தான் ஆண்டவரை சந்திக்க முடியும். இதுக்குள்ளே அவங்கள கொண்டு வரத்துக்காக அவங்க வழியில் அவங்க ஊரை தெரிஞ்சுக்கலாம். நம்ம அங்கே வெளியே போயிட்டு நம்ம அங்கே மாட்டிக்கிறோம், நம்ம அவங்க ஊரில் சிக்கிக்கிறோம்.
நம்ம அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கு பாருங்க அதாங்க பைபிள்ன்ற காடு, அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய், இப்போ நம்ம எப்படி ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு பயணத்துக்குள்ளே வந்திருக்கோம், உள்ளே பூந்து ஆதாம், நோவா, ஆப்ராம், மோசே, தாவீது, இறைவாக்கினர்கள், எஸ்ரா, நெகேமியா, அப்படி வரணும். மத்தேயு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தி, இப்படி இந்த காட்டுக்குள்ளே வரணும். இந்த பயணத்துக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ சொல்லுங்கள் இந்த கடவுள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசை நிரம்பன்படுத்தியிருப்பார் இந்த பயணத்துக்குள்ளே இருந்து வரும்போது. 31ஆம் வசனம் பாருங்கள். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்பொழுது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகிற்கு நேர்மையான தீர்ப்பை அளிப்பார். பாருங்கள், இப்போது அந்த எபிகூரியர்களுக்கு, நீ உங்கள் உடம்பு நிச்சயப்படி போயிட்டுருக்கீங்க, ஆண்டவர் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவர் தண்டிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வழியாக இந்நம்பிக்கை உறுதியானதென எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். ஸோ அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் இது உண்மை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதனால் ரியாக்ஷன் என்ன, இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பதை பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். அன்பார்ந்தவர்களே, கேட்குறவங்களுக்கு செத்தவங்களை உயிர்த்தெழுறதா? ஆமாம், இப்போ கூட சொல்லி பாருங்கள், எங்கள் செத்தவங்க இதெல்லாம் நம்புறியா நீ அப்படின்னு வாங்க. அவங்களோட ரியாக்ஷன் கரெக்டு தான் மாதவர்களே. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு செத்தது உயிர்த்தெழுகிறதுனா என்னான்னு. கத்தோலிக்கர்களாகிய நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. இஃப் யூ ஆர் நாட் ஷாக்ட் பை த ரெசரக்ஷன், யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் ரெசரக்ஷன் அப்படின்றாங்க. உயிர்த்தெழுதல்னால நம்ம அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியம் அடையலை இன்னும் அப்படின்னா, இன்னும் நம்ம உயிர்த்தெழுதலையே நம்ம ஒழுங்காக உள்வாங்கலைன்னு அர்த்தம். இது கிண்டல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். இல்லை இது சீரியஸான நம்பிட்டோம், இது உண்மை அப்படின்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். இல்லைனா இது ஒரு பொய், போலி, ஏதோ முட்டாள்தனம். 2 ஆப்ஷன் தான் நண்பர்களே. நம்ம 2க்கும் இல்லாமல் நடுவில் நின்றுட்டுருக்கோம். நான் நம்புகிறேன், ஆனால் அது என்னன்றது அந்தளவு பார்க்க மாட்டேன். நம்புகிறேன், ஓகே, மேலோட்டமாக நம்புகிறேன், நான் நம்புகிறேன், ஆண்டவர் உயிர்த்தெல்லாம் அதை நம்புகிறேன். நீ உண்மையிலே அதை உணர்ந்து நம்புறீங்களா? இதான் நீங்கள் ஷாக் ஆகிருக்கணும். ஒன்று கிண்டலில் இருக்கணும், இல்லை ரொம்ப சீரியஸ் ஆகிடணும். உண்மையில் ஒரு உயிர்த்தெழுந்தாரா? பவுலோடைய டைமில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்து மக்கள்லாம் அந்தளவு படிப்பறிவு இல்லை, அறிவியல் ஞானம் இல்லை, அதனால் இறந்தவங்க உயிர்த்தெழுந்தனால அங்கங்கே நம்பி எல்லாம் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை, எல்லாருக்கும் தெரியும் செத்து போனவங்க செத்து தான் கிடப்பாங்கன்னு. அதனால தான் சிரிக்கிறாங்க பாருங்கள். பவுலுடைய காலத்திலே இறந்தவர் உயிர்த்தெழுதலா என்று சொல்லி அவர்களை கிண்டல் அடித்தார்கள். அப்போ மக்களுக்கு தெரியுது 2000 வருஷம் முன்னாடியே செத்து போனவங்க உயிர்த்தெழ மாட்டாங்க அப்படின்னு. அவங்க ஒன்றும் ஸ்டூப்பிட் கிடையாது, பைத்தியக்காரங்க கிடையாது. செத்தவங்க உயிர்த்தெழுந்தாங்கன்னா உடனே அப்படியே கண்ண மூடி நம்புறதுக்கு 2000 வருஷம் முன்னாடினா அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லாமல் இல்லையா? அறிவியல் இல்லைன்றதுக்காக மக்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. அப்போது பாருங்கள், அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் இறந்தவர்கள் உயிர்த்தெழுதானோடனே பவுலை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டைமில் தான் கிறிஸ்தவத்தை நம்ப வச்சுருக்காங்க. ஏன்னா அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்துச்சு, அதுக்காக உயிரை கொடுத்தாங்க, நாங்கள் கண்ணில் பார்த்தோன்றாங்க. நம்ம அதை வாசிப்போம் பின்னாடி. இப்படி இது பவுல் சொல்லுவார், நாளைக்கெல்லாம் நம்ம அதை பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவருக்கு என்ன பே ஆஃப் கிடச்சிது நண்பர்களே? இவ்வளோ அழகாக அவர் என்னென்னமோ கவிஞர்களை பற்றிலாம் சொல்கிறாரு. பேப்லர்னு சொன்னாங்க. யார் இவன், என்னடா பிதட்டிக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்றாங்க. என்னடா அப்படி சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான்னு. என்ன பே ஆஃப்? அவருக்கு என்ன கிடச்சிச்சு? மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் பேசும், கேட்போம், பார்க்கலாம். போயிட்டு வா பவுல், பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு ஏதோ நீ சொன்னது, பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஆண்டவர் சந்தித்து, ஆண்டவர் அமிச்சு, ஆவினவர் நிரப்பப்பட்டு வல்லமையினால் இருந்த புனித பவுலுடைய பிரசங்கத்துக்கு இது தான் அவருக்கு கிடைச்ச சன்மானம். இதை பற்றி நீ மீண்டும் வா, நாளைக்கு வா, பேசிக்கலாம். எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது பாருங்களேன். ஆதி திருச்சபையில் ஃபஸ்ட்டு நற்செய்தி விதைக்கே இவ்வளவு தான் ரெஸ்பான்ஸ். 34ஆம் வசனம் பாருங்கள். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரியோபாகு மன்றத்திற்கு உறுப்பினரான தியோனிசியுனா டைனீஷியஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தியோனிசியு தான் ஏத்தன்ஸனுடைய முதல் ஆயராக அதுக்கப்புறம் நியமிக்கப்படுறார். ஸோ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகிறாரு இவர் தான் ஆயராகவும் அதுக்கப்புறம் ஆகிறார் முதல்ல. ஸோ இவர் அதுக்கப்புறம் கிபி 500களில் இருக்கக்கூடிய ஒரு மறைபொருளான ஒரு எழுத்துக்களை எழுதின ஒரு டைனிஷியஸ்க்கும் இவரோட பேரை சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு கரெக்டாக தெரில அந்த எழுத்துக்களை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏத்தன்ஸ் நகரத்தினுடைய முதல் ஆயராக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தாமரி என்னும் பெண் ஒருவர், வேறு சிலர்
அடங்குவார். அவ்வளவுதான். இதுதான் பவுலுக்கு கிடைச்ச அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ப்ரீச் பண்ணதுக்கு இவ்வளவு தான் அனுமதிலே. ஆனால் இங்கேருந்து தான் நற்செய்தி வளருது. ஒரு சின்ன கடுகு விதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மரமாக அதில் வந்து பறவைகள்லாம் வந்து தங்குற அளவுக்கு நற்செய்தி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்மளும் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. நம்ம போய் நம்ம குடும்பத்தினர்களை கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. பொறுமையாக தான் ஆவாங்க, பொறுமையாக தான் ஆகும், காத்திருக்கணும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 1 கொரிந்தியர் 15:3-8 வசனங்கள் பாருங்கள். புனித பவுலை பொறுத்த வரைக்கும் நற்செய்தின்றது இதுதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, இது தான் மெயின். இது இல்லைன்னா நான் ஏன் ஜீசஸ் பற்றி கற்றுக்கணும் சொல்லுங்கள் நண்பர்களே. இவர் இன்னொரு ஒரு விவேகானந்தர் போல், இவர் இன்னொரு காந்தியை போல், இவர் இன்னொரு ஒரு ஒரு தத்துவியலாளர் போல், நான் எதுக்கு இவரை வந்து நான் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்? அவருடைய இறப்பு, பாடுகள், உயிர்ப்புனால மட்டும்தான் இவரை நம்ம இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோம், இவரை கடவுள்னு சொல்கிறோம் பாருங்கள். அதனால தான் அவர் சொல்ல பாருங்கள், நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும், ஃபர்ஸ்ட் எர்ஜென்சி, எஃப்ஐஆர்னு சொல்லுவோம் தெரியுமா? ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்களா போலீஸில், அந்த மாதிரி முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே, மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து, மறைநூலில் எழுதியிருக்கிற மாதிரி தான் அவர் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். அப்படின்னா சும்மால டூம் இன்னமும் இருக்குது, அவர் வெத்துக்கல்றருக்கு அடக்கம் செய்யப்பட்டார். இப்போ அங்கே அவர் இல்லை, வெறும் வெத்துக்கல்ற இருக்குது. மறைநூலில் எழுதியவாறு திரும்பவும் மறைநூலில் இருக்கிற மாதிரி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். பின்னர் அவர் கேப்பாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்கள், சிலர் இறந்து விட்டனர். அப்படின்னா அவர் என்ன சார், கோ அண்ட் செக் வித் தெம், போய் அவங்கள போய் மீட் பண்ணுங்க. நாங்கள் ஏதோ உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு எழுப்பப்பட்டான்னு ஏதோ ஒரு கட்டுக்கதை பற்றி பேசலை. அவரை பார்த்தவங்க இப்போ உயிரோடு இருக்காங்கயா, நீங்கள் போய் பாருங்கள். பிறகு யாக்கோபுக்கு, ஆண்டவருடைய அந்த உடன்பிறவாத சகோதரன் சொல்கிறா, அவருக்கு திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியாக காலம் தப்பி பிறந்த குழந்தையை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் இருக்கேயா, நான் பார்த்தேன், அவரை செத்த ஒருத்தரை நான் பார்த்தேன். ஸோ இங்கே மொத்தம் ஒரு 6 அப்பியரன்ஸை சொல்கிறார் நண்பர்களே. ஸோ அவர் ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்கள். எல்லாமே இந்த 40 நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்து விண்ணேற்றம் அடைகிறதுக்கு 40 நாள் முன்னாடி இந்த 6 முறை அவர் அப்பியரன்ஸ் ஆகிருக்காரு. ஸோ இதில் ஒரு சில பெண்களை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்கள். இந்த பெண்களுக்கெல்லாம் அவர் அப்பியர் ஆனதை வந்து இங்கே அவர் சொல்லலை. ஆக்சுவலாக நம்ம மார்க் நற்செய்தி 16:1-8 வாசிச்சோல்லையா, ஒரு சில பெண்களுக்கு ஆண்டவர் தோன்றினார், மகதலேன் மரியா, இதெல்லாம் வந்து இங்கே இப்படி இந்த பவுல் வந்து மென்ஷன் பண்ணல. ஏன்னா பெண்கள் வந்து அந்த காலத்தில் மேபி யூத பாரம்பரியத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மறைசாட்சி கொடுக்க முடியாது, ஒரு சாட்சியம் பகர முடியாது. அதனால் ஆண்களை மட்டும் ஒரு குறித்து காட்டுறார். அந்த 500 பேருக்கும் மேற்பட்டவருக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார்னு சொல்கிறார் பாருங்க. சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார்னு அது வந்து வேறு எங்கேயுமே இல்லை ஆண்பந்தரில், இங்கே மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அவர் இந்த யாக்கோபுக்கு அவர் வந்து அதன் பின் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அதுவும் வேறு எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை, இங்கே மட்டும்தான் ஆண்பந்தர்களே. ஸோ இந்த 500 பேருக்கும் யாக்கோபுக்கும் தோணுனது வெறும் இந்த பவுல் எழுதுகிற கடிதத்தில் மட்டும்தான் தெரியுது. ஓகே, ஆண்டவர் இவங்களுக்கும் தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேறு எந்த நற்செய்தியிலும் இது குறிப்பிடப்படலை. ஸோ தெளிவாக பவுல் ப்ரூவ் பண்ணுற மாதிரி, இதை விட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் பாருங்கள் அன்பதில். நமக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது பாருங்களேன். இப்போது நற்செய்தியாளர்கள் ஓகே, ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க, ஓகே. பவுல் யார்? அவர் சொல்கிறாரு, அவர் மற்றவங்கிட்ட வச்ச பிரசங்கம், அவங்கக்கிட்ட எழுதின கடிதம் இப்போ நம்ம கையில் இருக்குது, இந்த கொரிந்தியர். அதில் அவர் சொல்கிறாரு, அவரை பார்த்தவங்க இப்போ கூட உயிரோடு இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு. அப்போ நம்மளோட விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்காகுது இல்லை? அப்போ நம்ம ஒரு கட்டுக்கதையை நம்பல அன்பார்ந்தவர்களே. நம்ம உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம், ஆண்டவர் உயிர் தெளிந்தார்ன்றதை பார்த்தவங்க இப்போ கூட உயிரோடு இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். அவங்க உயிரோடு இருக்கிறவங்க அந்த தலைமுறையில் இவங்க நற்செய்தி அறிவிச்சிட்ருக்காங்க. நான் பார்த்தேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது வேறு லெவலில் இருக்கும்ல. இப்போ நம்ம பார்த்தோன்னா கூட காட்சியில் தான் பார்க்குறோம், ஆனால் அவங்களாம் அப்படி நேர்லேயே பார்க்குறாங்க. இப்போ இது எப்படின்னா லூர்தில், ஃபாத்திமாவில், வேளாங்கண்ணியில், அதுக்கப்புறம் ஃபாஸ்தின் அம்மா போலந்தில் ஆண்டவர் இயேசுவை மாதாவிலலாம் நேராக பார்க்குறாங்க. உடம்போட ஆண்டவரும் மாதாவும் வந்து தோன்றுறாங்க. ஸோ அந்த இதுக்கு ஈக்குவல் தான் பவுல் பார்த்தது. சரி, 10ஆம் வசனம் பாருங்கள் முதல்ல. இது எல்லாத்துக்குமே இதை வந்து அப்ளை பண்ணலாம், எல்லாருக்குமே இது பொருந்தும், ஏன்னா இதுதான் உண்மை.
பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:10. ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். எவ்வளோ அழகான வசனம் இல்லை? இதை நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லலாம். இப்போ நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் கடவுளுடைய அருள் தாங்க. அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாவரையும் விட நான் மிகுதியாய் பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. ச்சே, எப்படி பாருங்க, அவர் உழைச்சாராம், ஆனால் அவராக உழைக்கலையா, அவருக்குள்ளே இருக்கிற அருள் ஹெல்ப் பண்ணிச்சான், இவர் அதுக்கு ஒத்துழைச்சாராம். அவ்வளவுதான். நான் இந்த நிலைமையில் இன்றைக்கி இருப்பதுக்கு கடவுளுடைய அருள் தான் காரணம். நம்மளால் இதை சொல்ல முடியுமா? எது நினைச்சாலும் சே நான் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கிறேன்னா அது காரணம் கடவுளுடைய அருள் தாங்க. சொல்ல முடியுமான்னு மாந்தவர்களே? 14ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம மொத்த விசுவாசமும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுனா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும் வந்தவர்களே. 19ஆம் வசனம் பாருங்கள், இன்னும் அழகாக போகிறார். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டுமே சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். த மோஸ்ட் பிட்டியபிள் ஆஃப் ஆல். எல்லாரை விட நம்ம தான் பரிதாபத்துக்குரிய மக்களாக இருந்திருப்போம். ஏன்? நம்ம ஆண்டவர் இயேசுட்ட கொண்டிருக்க நம்பிக்கை வெறும் இந்த உலகத்தை சார்ந்தது மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை விட ஒரு பரிதாபத்துக்குரியவங்க யாருமே இல்லையா? அதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், முட்டி போடுறோம், ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், போய் பைபிளை வாசிக்கிறோம், கடவுள்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆண்டவர்னு சொல்லி சுற்றுறோம். இதெல்லாம் சாகிற வரைக்கும் இருக்கிறதுக்காகவா? செத்ததுக்கு அப்புறமும் நிலையான வாழ்வுக்கு பொறுத்தது தான் இது. கிறிஸ்தவ மதமே அதை பொறுத்தது தான். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலகு வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதலுக்கு உரியவர்களாக இருந்திருப்போம். இப்போ 29-30 வசனம் பாருங்கள் முதல்ல. மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவது ஏன்? நாங்களும் எந்நேரமும் ஆபத்திற்குள்ளாவது ஏன்? ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்களேன். இறந்தவர்களுக்காக சில பேர் அப்போ திருமுழுக்கு பெற்றிருக்காங்க. இவங்க செத்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இவ்வளோ ஆபத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மாதிரி நாங்கள் ஏன் ஓடிட்டுருக்கணும்? 32ஆம் வசனமாக, இறந்தோர் உயிர்த்தெழுதல் இல்லையேனில் உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இருக்கலாமே பவுல் சொல்கிறார் அன்பர்களே. அப்போது இந்த பேப்டிசம்னா என்னன்றது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அன்பர்களே, நிறைய பேருக்கு அது என்னென்னு இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது தெரியல அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு, எந்த பேப்டிசம் பற்றி பேசுகிறாரு, எந்த ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார். மேபி இறந்தவங்களுக்காக அவங்களுடைய மீட்புக்காக இப்போது இவங்க ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாமா, இல்லது அவர் பாடுகளை குறித்து சொல்கிறாங்களா? ஏன்னா அது ஒரு பேப்டிசம் தான். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நான் பெறக்கூடிய ஒரு திருமுழுக்கு பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ பாடுகளை பற்றி பேசுகிறாரான்னு இங்கே கரெக்டாக இறையில் அறிஞர்களுக்கு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இது நம்ம பாடுகளை குறிக்கும், அப்போது நம்ம இறந்தவங்களுக்காக நம்ம செய்கிற ஒரு சில ஒருத்தல் முயற்சிகளை குறிக்கும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம இறந்தவங்களுக்காக இதெல்லாம் செய்யணும். எதுக்கு நம்ம பாடுகள் படணும்? நான் எதுக்கு போய் கல்றை சந்தித்து நான் ஜெபமாலை ஜெபிக்கணும்? நான் ஏன் பரிபூர்ண பலனை பெற்று தரணும்? ஸோ இது ஒரு பர்கேட்ரி உத்திரிகை ஸ்தலம் இருக்குன்றதுக்கு ஒரு ஆதாரமாகவும் ஒரு சில கத்தோலிக்க இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த வசனத்தை. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் பாருங்கள், உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், இப்படி தானே இப்போ எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருந்துட்டு போவோம், என்ன இருக்குது வாழ்க்கையில்? உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குன்னா இப்போ எல்லாம் கரெக்டாக வாழ்வோம். ஐயோ அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக நம்ம ஆன்மா எங்கே போவோம், உடல் எங்கே போவோம்? ஸோ பவுல் அழகாக கொண்டு பாயிண்ட்டை சொல்லிட்டாரு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம யாரு கூட தொடர்பு வச்சுக்கிறோம் பாருங்கள். 33-34, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நம்ம திரும்ப பார்க்குறோம், அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்குது அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். சரி, ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் பாருங்கள்.
இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாம் யாவரும் சாக மாட்டோம். ஆனால் அதாவது அவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா அந்த தலைமுறையில் இருக்கிறவங்கள பற்றி மட்டும் பேசுகிறார். நண்பர்களே, நாம் யாவரும் சாக மாட்டோம். அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும்போது அந்த தலைமுறையில் இருக்கவங்க யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் அனைவரும் மறு உரு பெறுவோம். ஒரே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஒரு நொடி பொழுதில், கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும்போது இது நிகழும். அந்த எக்காலம் முழங்கும்போது உடனே நம்ம ஒரு நொடியில் கண் இமைக்கும் பொழுதில் நம்ம மாறிடுவோம். அதே சமயத்தில் இறந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அழிவற்றவர்களாக உயிருடன் எழுப்பப்படுவார்கள். நாமும் மறுரூபம் பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய உடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம உடல் இப்போ அழிய போடுறப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் நம்ம விண்ணத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த பலவீனமான உடலோடு நம்ம நுழைய முடியாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுந்த இந்த உடல் அதே உடம்பு தான், ஃபிசிக்கலான உடம்பு தான், ரத்தம் சாதம் இருக்குது. ஆனால் அது மாற்றிப்படுத்தின ஒரு உடம்பு. ஸோ அதே போல் நம்மளோட உடலும் மாறும், அழியாமையை அணிந்து கொள்ளும். அழியாமையை அணிந்து கொண்டதுக்கப்புறம் நரகத்துக்கு போகிறோமா விண்ணகத்துக்கு போகிறோமா? அதுதான் ஒரு கேள்வி. அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூல் எழுதிய வாக்கு நிறைவேறும். சாவு மறைந்து ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? முதல்ல பவுல் எஸ்ஐயா 25:8, ஓசையா 13:14 எடுத்து அவர் சொல்கிறார், இங்கே தான் இந்த சாவு மேல் நமக்கு ஒரு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது இங்கே நமக்கு நடக்குது. இறுதி தீர்ப்பின் போது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், 42 44 நம்மளோட உடல் ஆவிக்குரிய உடலாக மாறிடும் சொல்ல பாருங்க. ஸ்பிரிச்சுவல் உடல் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லும்போது ஏதோ நம்ம ரத்த சதை இல்லாத ஒரு இந்த சுருபிகளை போல், ஏஞ்சல்ஸை போல் நம்ம ஆக மாட்டோம் அன்பர்களே. உடம்பு தான், ரத்த சதை இருக்கும். ஆனால் அது அந்த அழியாமையை, இம்மார்டாலிட்டி, இன்கரப்டபிலிட்டி, அந்த நம்ம படுகொலியை காணாது, அழிவுக்குறாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஒரு நிலை நம்ம உடல் மாறும்போது அது எப்படி? ஆவியின் வல்லமையினால், ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவியின் வல்லமையினால், தூய ஆவியினோட வல்லமையினால் நம்ம உடல் அப்படி ஆவிக்குரிய வகையில் மாறிடும். ஆனால் உடலாக தான் இருக்கும், ரத்தம் சதையும் இருக்கும். பாடி ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு தான். புனித ஃபுல்ஜென்டியஸ் அப்படின்றவர் இதை சொல்கிறாங்க அன்பர்களே. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம உடல் மாறும்போது, உயிர்த்தெழும்போது நமக்கு 4 விஷயங்கள் நடக்கும். இது ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் உடம்புலையும் பார்க்கலாம். என்னது? ஃபஸ்ட்டு இம்பேசிபிலிட்டி. அப்படின்னா நமக்கு அந்த துன்புறுதலிருந்து, துன்பங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இம்யூனிட்டி டு சஃபரிங். அதுக்கப்புறம் இம்பேசிபிலிட்டி முடிஞ்சா அப்புறம் எஜிலிட்டினா பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாறும். அதுக்கப்புறம் சட்டிலிட்டி அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம உடல் ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டிருக்கும் முழுமையாக. அதுக்கப்புறம் பிரைட்னஸ், வெளியிலேருந்து நல்ல ஒரு ரேடியன்ஸ் வரும் அன்பர்களே. ஸோ இது 4 இருக்கும்: இம்பேசிபிலிட்டி, எஜிலிட்டி, சட்டிலிட்டி, பிரைட்னஸ். ஸோ துன்புறாது, பலவீனமாக இருக்காது, ஆன்மாவுக்கு கீழ்ப்படியும், ஒளிமயமாக இருக்கும். இந்த 4 விஷயங்கள் உயிர்த்தெழும் போது நம்மளோட உடலில் இருக்கும் அன்பர்களே. சரி, 58ஆம் வசனம் பாருங்கள். மக்களுக்கு அழகான ஒரு ஊக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது, அது குறிப்பாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு, வீணாக போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். அழகான ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு ஆத்மா. எப்பயுமே அது வீணாக போகாது. ஆண்டவருக்கான பணியை தொடர்ந்து அதிகமாக செய்யுங்கள். சரி முதலே நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நாளையோட 1 கொரிந்தியர் முடிக்க போகிறோம். ஆமேன்.